ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் விட்டால் ரூமை விட்டால் காலேஜுன்னு சொல்லி ஒரே மாதிரி போர் அடிக்கிற ருட்டீனாக போகணும். இந்த வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போச்சு. சரி, மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கட்டுமே சொல்லி தான் ஏதாவது ஒரு இயற்கையை ரசிக்கலான்னு சொல்லி ட்ரிப்பு போகலான்னு முடிவு பண்ணி சரி பேர்னாம்பட்டு பக்கத்தில் இருக்க அரவட்டலான்ற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணி பைக்கை தூக்கியாச்சு. 31 டிசம்பர் 2025 வருஷத்தோட கடைசி நாள். சரி, ஒரு முடிவோடு நல்லா ட்ரிப்பாக போய்ட்டு வரணும்னு சொல்லி எடுத்து ஓட்டம் தான். அவ்வளோதான், வண்டி எடுத்த ஸ்டாப்பு வேலூர். அவ்வளோதான், போய் நிற்கிற ஸ்டாப்பு அந்த இருக்க ஆரவாட்டில் தான். ஓகே, போகிற வழியெல்லாம் காட்சிகள்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இயற்கையை ரசிக்கினே போய் நின்றேன். இந்த இயற்கை வயல், அது பக்கத்தில் இருக்கிற கிணறு, அந்த பக்கம் இருக்கிற குளம், இது எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. 2025 தான் கூமாப்பட்டியை ஒருத்தர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனாப்பில். அப்போதுலன்னு சொல்லணும்னா டூரிசம்லாம் அதிகமாகிடுச்சு. நான் இது வரைக்கும் எத்தனையோ ஊருக்கு ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஊருன்றது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. சொல்லணும்னா விவசாயம்லாம் பண்ணியிருந்தது நல்லா புது விதமாக இருந்துச்சு. அந்த மலை கிராமம், அந்த இயற்கை, அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாகவும் அழகாகவும் இருந்தது. வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்னு ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாம் அந்த கவலையும் தீரும். அப்படியே டாப்புக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு கோயில் இருந்துச்சு, சிவன் கோயில். அப்புறம் அங்கே பார்க்குறதுக்கு வியூலாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பனிமூட்டம் அப்படி இருந்தது. ஆனால் வரும்போது இருக்கிற அந்த ரூட்டு அதுதான் இருக்கிறதுலேயே பயங்கர அழகான ரூட்டு. அங்கே கோயில் பக்கத்துலேயே ஒரு வித்தியாசமான மரம் இருந்துச்சு. சரி, அங்கே போய் உட்காருவோன்னு சொல்லி பொறுமையாக போய் ஜம்முன்னு உட்காந்து அவ்வளோதான் இயற்கையை கொண்டாந்து ரசிச்சுன்னே உட்காந்து நின்றேன். அப்புறம் அங்கே 2 நாய்க்குட்டி இருந்துச்சு. அதுங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி நின்று அப்புறம் அதுங்களுக்கு டாட்டா சொல்லி கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆனேன். அவ்வளோதான். ஆனால் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, போகும்போது தான் நல்ல வியூஸ்லாம் அதிகமாக கிடச்சிச்சு. அந்த போகும்போது இருக்கிற வியூஸுக்கு வார்த்தையால் அதை விவரிக்கவே முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வாழ்க்கை ஃபுல்லாகவே பணம் புகைன்னு சொல்லி போய் ஆகிடுது. அது மாதிரி நேரத்தில் நம்மளோட மனசுக்கு நம்ம முக்கியத்துவம் தந்து இது மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தா ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். எப்பயுமே அது எந்த இடமா இருந்தாலும் சரி, இயற்கை என்பதே அப்படி தான். நான் ரீசெண்டாக ட்ராவல் பண்ண பிளேசஸில் அரவட்லா ஒரு நல்ல ஊர், சுற்றி பார்க்க நல்லா இருந்தது. பாருங்கள், அந்த இயற்கையை பாருங்கள். அங்கே போகும்போது இருக்கிற அந்த சீனரி தான் இருக்கிறதுலையே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி மன திருப்தியை வேறு எதுலேயும் அதிகமாக பார்க்கவே முடியாது. அதுலேயே இந்த ஹேர்பிட் பின்லெல்லாம் இறங்கி ஏறுறதெல்லாம் அது ஒரு த்ரில்லாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏறும்போது ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு. ஆனால் இறங்கும்போது மோட்டர் ஓட வேண்டிய அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடி இருந்துச்சு. அதனால் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த ஒரு ஸ்லோப்லேயும் இறங்கும் போது அந்த ஃபீல்லாம் வார்த்தையால் விவரிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. பார்த்து முடிச்சது போதும்னு சொல்லி அப்படியே ஜொயின்னு கிளம்பி வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். தேங்க்யூ.